நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறைவர்களே, இன்று நாம் அன்னையாம் திருவியோடு இணைந்து புனித லாரன்ஸ் அவருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். புனித லாரன்ஸ் விழா வழியாக, அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் அவர் வழியாக நாம் ஏராளமான கொடைகளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது கொண்ட அன்பினாள் புனித லாரன்ஸ் தமது பணியால் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9 இறை வார்த்தைகள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவர்களுக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசெயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 26 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படி இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அன்னையாம் திருவியோடு இணைந்து புனித லாரன்ஸ் அவர்கள் விழாவை கொண்டாடுகின்றோம். இது ஒரு மறைசாட்சியின் நினைவு கொண்டாட்டம் மட்டுமல்ல. இந்த விழா கொடுக்கும் ஒரு உன்னதமான அழைப்பு, நம்முடைய அகக்கண்களை நாம் எப்படி பார்க்கிறோம், நமது கிறிஸ்தவ வாழ்வை எப்படி நாம் புடமிட்டு பார்க்கிறோம் என சிந்தித்து பார்க்கவும் இந்த நாளிலே சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு நிறுவனத்தின் தலைவர் தன்னுடைய ஊழியர்களிடம் கேட்டாராம், இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய சொத்து எது என்னவென்று கேட்டாராம். அப்போது அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக சொன்ன பதில், இந்த நிறுவனத்தின் மிக உயர்ந்த கட்டிடங்கள் என்றுதான் மிகப்பெரிய சொத்து என்று சொன்னாராம். இன்னொரு நபர் சொன்னாராம், இங்கு இருக்கும் இயந்திரங்கள் தான் மிகப்பெரிய சொத்து என்று சொன்னாராம். ஆனால் இறுதியாக அந்த நிறுவனத்திலே பல ஆண்டுகளாக உழைத்த ஒரு பெரியவர், ஒரு உழைப்பாளி சொன்ன பதில், இந்த நிறுவனத்தில் இருக்கும் உண்மையான உழைப்பாளிகளே, உழைக்கும் மக்களே இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லி பதில் தந்தாராம். அந்த நிறுவனத்தின் தலைவர் சிரித்தபடியே அவர் சொன்ன பதில்தான் சரியான பதில் என்று சொல்லி அங்கிருந்து சென்றாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் விழா எடுக்கக்கூடிய புனித லாரன்ஸ் விழாவும் கூட சுட்டிக்காட்டும் செய்தி அப்படிப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ரோமே ஆண்ட அரசன் புனித லாரன்ஸிடம் கேட்ட கேள்வி, இந்த திருச்சபையின் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று கேட்ட பொழுது அந்த அரசன் எதிர்பார்த்த இதெல்லாம் என்னவென்றால் தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த பொருட்கள், இன்னுமாக செல்வம் என்று நினைத்துதான் எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ஆனால் புனித லாரன்ஸ் இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதர் கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்களெல்லாம் என்னவென்று தெரிந்தால், நாம் உண்மையிலுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு உண்மை உள்ளதாக இருக்கிறதா என சிந்தித்து பார்க்கவும் நமக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஏழைகள், விதவைகள், உடல் ஊனமுற்றோர், அனாதைகள், இவர்கள்தான் திருச்சபையின் உண்மையான பொக்கிஷம் என்று அந்த அரசனுக்கு முன் நிறுத்தினாராம். அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு கொடுக்கும் அழைப்பு 3 உன்னதமான சிந்தனைகளை சிந்தித்து பார்க்க நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இறைவனை நேசிப்பவர்கள் ஏழைகளை ஒருபோதும் மறப்பதில்லை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே ஆலயத்திற்கு செல்கிறோம், சந்தை வெளிகளிலே நடமாடுகிறோம். எப்பொழுதெல்லாம் ஏழைகளை பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கிறோமோ, அப்பொழுது கண்ணிருந்தும் குருடராய், காரிலிருந்து செவிடராய் செல்கின்ற பார்வை தான் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கும் ஒரே கேள்வி, நீ எவ்வளவு காணிக்கை போட்டாய் என்ற கேள்வி அல்ல. அதையும் தாண்டி, பசித்த போது உணவு கொடுத்தாயா, தாகமாய் இருந்தபோது தண்ணீர் கொடுத்தாயா, நோயிற்று இருந்தபோது என்னை மருத்துவமனையில் வந்து சந்தித்தாயா என்ற கேள்வியை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதர் வழியாக நமக்கெல்லாம் கேட்பதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக புனித லாரன்ஸ் விழா அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, நம்பிக்கை என்பது நம்முடைய வசதிகளிலும் வாய்ப்புகளிலும் அல்ல. புனித லாரன்ஸை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். மன்னர் அவரை இரும்பு கட்டிலில் கட்டி நெருப்பில் எரிக்கும் பொழுது துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதில்லை. துன்பத்தை கண்டு அங்கிருந்து ஓடுவராக அல்ல, துணிச்சலோடு இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பாருங்கள். இன்று நம்முடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கேள்வியை தான் நாம் அவ்வப்போது எழுப்பி நம்முடைய வாழ்வையே நாம் அர்த்தமற்றதாக மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கைப்பிடிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை நாம் கைப்பிடிக்கும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இந்த நாளிலே புனித லாரன்ஸுடைய விழா வழியாக நாம் கற்றுக்கொள்ள சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் சிந்தித்து பார்ப்பது, இந்த இயற்கை கருணை என்பது
இந்த நிறுவனங்களின் கட்டடங்களில் இல்லை, மாறாக நம்முடைய மனசாட்சியில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பங்கு தான் இந்த மறைமாவட்டத்திலே பெரிய பங்கு, என்னுடைய பக்த சபைகள் தான் உயர்ந்து நிற்கிறது, மற்றவருக்கு முன்பாக முன்னுதாரணமாக இருக்கிறது என்று அநேகமான நேரங்களிலே நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். நம்முடைய பகுதிகளிலே எத்தனையோ மாணவர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல், இன்னுமாக எத்தனையோ முதியவர்கள் தனிமையாக விடப்பட்ட சூழல், இன்னுமாக எத்தனையோ விதவைகள் எல்லாம் தனியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை இந்த நாள் விழா வழியாக புனித லாரன்ஸ் நமக்கு தெல்லம் தெளிவாக கற்றுக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். 2016ஆம் ஆண்டு பண மதிப்பீடு, பண இழப்பீடு செய்யப்பட்ட போது, அரசாங்களால் செய்யப்பட்ட போது கேரளத்திலே நடந்த ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அங்கு உள்ள ஒரு பங்கிலே ஒரு பங்கு தந்தை செய்த செயல், பண மதிப்பீடு இழப்பீடு செய்த உடனே அவர் செய்த செயல் சற்று வியப்புக்குரியதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். உண்டியலில் இருக்கும் அனைத்து செல்லும் பணங்களையும் நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று அந்த பங்கு தந்தை சொல்கிறார். எப்பொழுது உங்களுக்கு பணம் கிடைக்கிறதோ அப்பொழுது மீண்டும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்ன உடனே அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் கண்ணீரோடு அவர்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து சென்றார்களாம். இன்னும் சிறிது வாரங்களிலே எடுத்ததை விட தேவைக்கு அதிகமாக மீண்டும் அந்த பங்கு தந்தையிடமிருந்து பணத்தை கொடுத்ததாக நான் பார்க்கிறேன். அந்த பங்கு தந்தை பணத்தை விட மனிதத்தை மதித்ததாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக இந்த நாளிலே இந்த விழாவிலே பங்கெடுக்கும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள், நம்மால் எவ்வளவு உணவு நமது வீடுகளில் வீணாக்கப்படுகிறது, எவ்வளவு ஆடைகள் தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கிறோம், நம்முடைய உதவி தேவைப்பட்டும் நமக்கு அருகில் இருக்கும் நபர்களை கண்டுகொள்ளாமல் எத்தனை நாட்கள் இருந்திருப்போம். சிந்தித்து பார்ப்போம். இறைவனையும் நேசிப்போம், ஏழைகளை நேசிப்போம். நமது கரங்கள் இறைவனின் கரங்களாக இருக்கட்டும். தேவைப்படுவோருக்கு தேடி சென்று உதவி செய்யும் நல்ல உள்ளங்களாக இந்த அவனியிலே வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்போடு நீர்ப்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்போடு நீர்ப்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித இரவின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி
முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய புனித லாரன்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. புனித லாரன்ஸின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. பெருமை அகிலம் விளங்குமே.
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.